வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் வந்து இந்த விவாகரத்து மனுவ செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில தாக்கல் பண்ணாங்களோ, அப்பைலேருந்து இந்த விஷயம் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டுருக்குது. இந்த நிலையில இன்னைக்கு விஜயும், த்ரிஷாவும் ஒரே கலர் ட்ரெஸ்ல, ஒரே கார்ல ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு வந்தது தான் அந்த சர்ச்சைய இன்னும் அதிகப்படுத்தியிருக்குது. அவங்க 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ல, ஒரே கார்ல ஒண்ணா வந்தது தான் இந்த விஷயத்த பெரிய விஷயமா ஆக்கியிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சங்கீதா விஜய் வந்து இன்னொரு மனு தாக்கல நீதிமன்றத்தில பண்ணியிருக்கிறாங்க. இந்த இந்த இதில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான தகவல நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து த்ரிஷாவ பத்தி நெறைய வந்து நடிகர்கள், அதாவது பார்த்திபன் ஆகட்டும், சமுத்திரக்கனி ஆகட்டும், ஸ்ரீமன் ஆகட்டும், இந்த மாரி நெறைய நடிகர்கள் வந்து தங்களுடைய கருத்த வந்து பதிவிட்டுட்டு வராங்க. இந்த மாரி நேரத்தில நீங்க ஒண்ணா வர்றது சரியா இருக்காது. அது எப்படி சரியா இருக்கும்? உங்கள நம்பி இப்போ நெறைய பேர் உங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, இப்போ நீங்க ரொம்ப கண்ணியமா நடந்துக்க வேண்டிய தருணம். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்கள பதிவிட்டுட்டு வராங்க. இந்த நிலையில இன்னைக்கு சமுத்திரகனியும், பார்த்திபனும் பேசுறது தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. எப்பயுமே பார்த்திபன் மேடைக்கு வரும்போது அவர்கிட்ட ஒரு நடிகையோட ஃபோட்டோவ காட்டி ஹைக்கூ கவிதை கேட்கறது வழக்கமா வச்சிருப்பாங்க. இந்த டைம் வந்து த்ரிஷாவோட ஃபோட்டோவ காட்டுனதுக்கு அவர் ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. அது சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்குது. அதுக்கு த்ரிஷா பதிலளிக்கிறதும், அதுக்கு கோவமா பார்த்திபன் ரிப்ளை பண்றதும், இந்த மாரி விஷயங்கள் வந்து இப்ப சோஷியல் மீடியாவிலே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. இந்த நிலையில த்ரிஷா வந்து ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு விஜய் அழைச்சிட்டு வந்தத வந்து பல்வேறு கோணங்கள்ல இன்னைக்கு ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, மேபி இந்த டிவோர்ஸ் வந்து ஒரு ஃபேக் நியூஸா இருக்கிற பட்சத்துல அத பெருசா யாரும் கண்டுக்கல. ஆனா, இன்னைக்கு அவரே வந்து த்ரிஷாவ வெளிப்படையா இந்த மாரி கூட்டிட்டு வர்றது, இது வந்து சரியா இருக்காது. எவ்வளோதான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே ரொம்ப கதிகலங்கி போயிருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவு குடுக்குற வகையில தான் மார்ச் 8 வந்து நடந்த பெண்களோட அந்த விழாவுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெர்சனல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் வந்து, இப்போ நம்மளுடைய மக்கள் சந்திச்சுட்டு இருக்கிற விஷயத்த பொறுத்த மட்டில அது ஒண்ணும் பெரிய ஒர்த்தான விஷயம் கிடையாது. நீங்க அத வச்சு கதி கலங்காதீங்க. ஏன்னா, எனக்காக நீங்க எவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்ளோ ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நானும் உங்களுக்காக தான் இவ்ளோ வேகமா ஓடிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து இந்த மாரி விஷயங்கள காதுல போட்டுக்காத. நம்ம கட்சியோட செயல்பாடுகள்ல முனைப்பு காட்டிட்டு ரொம்ப சீரியஸா வேலைய பாருங்க. ஏன்னா, நமக்காக சட்டமன்ற தேர்தல் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோல நாம இந்த விஷயத்த குறித்துன முக்கியமான விஷயங்கள தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் த்ரிஷாவோட இந்த உறவ பத்தி பல்வேறு கோணங்கள்ல எல்லாரும் பேசிட்டு வந்தாலும், இதுக்கு வந்து இன்னும் வந்து சரியான பதில இன்னும் விஜய் தரப்புல இருந்து வரல. அவங்க தரப்புல இருந்து இத பத்தி பேசவும் மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புஷி ஆனந்த் வந்து எல்லா டிவிகே நிர்வாகிகளும் ஒரு சுற்றறிக்கை மாரி இது குடுத்திருக்காங்க. அவங்களுடைய விவாகரத்த பத்தி நீங்க வந்து எந்த விதமான அறிக்கையும் விடக்கூடாது. சோஷியல் மீடியாவுக்கும் சந்திச்சு இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாது. இத பத்தின எந்த கேள்விகளுக்கும் உங்க தரப்புல இருந்து எந்த பதிலும் தரப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்க அஃபிஷியலான எந்த பேஜ்லயுமே இந்த விஷயத்த பத்தி நீங்க ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காரு. அப்படி கட்சியோட இந்த அ இத நீங்க மீறுற பட்சத்துல கண்டிப்பா நீங்க கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்க நீக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இத வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட சட்ட தரப்பு வந்து யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நிலையில தான் அவங்க எந்த வியூகத்த அனுப்பிச்சு இன்னைக்கு த்ரிஷா கூட ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்தது மோஸ்ட்லி வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு ஹர்ட்டான ஒரு விஷயமா தான் ஆயிருக்கு. ஏன்னா, இப்போ இந்த சூழ்நிலையில ரொம்பவும் கண்ணியமா இருக்க வேண்டியவர் வந்து இந்த முடிவ கொஞ்சம் யோசிச்சு எடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோ அ ம ஃபேன்ஸுக்கு தோன்றதா சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயமே, மேபி வந்து அவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கிற பட்சத்துல, நீங்க வந்து அத கன்ஃபார்ம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த டைம்ல இப்போ ஒரு விவாகரத்து செய்தி மனைவிய பத்தி போயிட்டுருக்கிற இந்த நிலைமையில, அவங்க மென்ஷன் பண்ண மாரி ஒரு நடிகை கூட தகாத உறவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற பட்சத்துல, அத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நீங்க இப்போ பொதுவெளியில அவங்க கூட வர்றது அவ்ளோ சரியா இருக்காது. ஏன்னா, இப்போ வந்து இப்ப இருக்கிற ஆளும் தரப்பினரா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாகட்டும், ரொம்ப முக்கியமான அதாவது ரொம்ப முக்கியமான விஐபிங்களோட திருமணத்துக்கு தங்களோட ஃபேமிலியோட வந்திருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். துர்கா ஸ்டாலின் ஆகட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், இந்த மாரி முக்கியமான திருமணங்களுக்கு அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க வந்து இந்த விவாகரத்து இஷ்யூ போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, நீங்க ட்ரிஷா கூட அந்த மேரேஜுக்கு போனது முழுக்க முழுக்க தப்புன்னு தான் சொல்லணும். இது எந்த வகையிலயும் சரியா இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஃபேன்ஸ் வந்து சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே, "என்ன உங்க தலைவர் இப்படி பண்ணிட்டாரு?" அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க வந்து முட்டு குடுக்குற மாதிரி பேசுறது தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப காமெடியான ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. இந்த வகையில டைரக்டர் வந்து
சமுத்திரக்கனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ இந் இந்த 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 விஷயத்த நீங்க ஏன் பண்ணுனீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய எழுப்பியிருக்கிறாரு. யார நீ கூட்டிட்டு வந்திருக்கிற? அதுவும் இந்த மாரி சமயத்துல யாருக்கு நீ என்னத்த நிரூபிக்கணும்னு நெனைக்கிற? அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நீ வந்து முன்ன ஒரு நடிகரா இருந்த. இப்போ வந்து நீ ஒரு பெரும் புள்ளியா அதாவது நெறைய இளைஞர்கள உன்ன கவனிக்க வச்சிருக்கிற. இந்த மாரி தருணத்துல நீ வந்து எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல, இந்த மாரி நீ பண்ணி எத நிரூபிக்க நீ நெனைக்கிற? இப்போ இவங்கள கூட்டிட்டு வந்தது ரொம்ப அவசியமா? அப்படிங்கிற மாதிரி அவருங்க கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், விஜயோட ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லாஸ்ட்டா வந்து எம்ஜிஆரோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சுல்ல, அதில கூட கங்கனா வந்து ஜெயலலிதா மேம் ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில வந்து எம்ஜிஆரோட ரொம்ப பாதுகாவலரா வந்து சமுத்திரக்கனி ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அவருக்கு கூட வந்து நெருங்குற எந்த ஆக்டர்ஸையுமே அவர் வந்து அந்த படத்துல இருந்து மட்டும் இல்ல, அந்த மொத்த இதுல இருந்துமே விலக்கிடுவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மேபி தவிக தலைவர் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி ட்ரிஷாவ அவங்க டார்கெட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாரி அந்த சீனையும் அவர் பேசுனதையும் ரொம்பவும் கிளாஷா வச்சு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த முடிவு வந்து கொஞ்சம் யோசிச்சு எடுத்திருக்கலாமோ? அவ்ளோ முக்கியம் கிடையாது. நீங்க வந்து அவங்க அவங்களோட சேர்ந்து இந்த மேரேஜ்ல கலந்துக்கிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. சமுத்திரக்கனி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சமயத்துல நீங்க வந்து இப்படி வெளியில வந்தது ரொம்ப தப்பு. அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து போயிட்டுருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது 25 வருட காலமா உங்கள ஒருத்தர் நம்பி இருக்கிறாங்க. அவங்களே நீங்க இப்படி ஏமாத்திருக்கிறீங்க. அதனால தான் அவங்க விவாகரத்து அப்படிங்கிற கேட்டு இன்னைக்கு கோர்ட் படி ஏறி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில இன்னைக்கு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பேர் வந்து உங்க மேல அபரிவிதமான நம்பிக்கைய வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த மனைவியோட நம்பிக்கையவே துரோகம் பண்ணுன நீங்க, எப்படி இன்னைக்கு இத்தன பேரோட நம்பிக்கைய பாதுகாப்பீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய இன்னைக்கு டைரக்டர் சமுத்திரக்கனி வந்து முன் வச்சிருக்கிறது தான் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. ஏன்னா, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிறது உறவ தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் அந்த உறவோட ஆழமான ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்துல, ஒரு கணவன் மனைவிக்கோ, இல்ல மணவன் கணவிக்கோ பண்றது ஒரு நம்பிக்கை துரோகமா இருக்கிற பட்சத்துல, எப்படி நீங்க அடுத்தவங்களுக்கு உண்மையா இருப்பீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அந்த விவாகரத்துக்கு அப்புறம் கேட்கப்படுற முதல் கேள்வி. அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயமே அதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது யாரா வேணாலும் இருக்கிற பட்சத்துல, அவங்க அடுத்தது அவங்களுடைய வேலைய பார்க்க போயிரலாம். ஆனா, நீங்க 4 பேருக்கு வழிகாட்டியா வர இந்த சமயத்துல, இந்த மாரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமா நீங்க பிரியறது ஒண்ணும் பெரிய தவறு கிடையாது. ஆனா, இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த தகாத நடிகை கூட திருமணத்தை மீறிய தகாத உறவு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத உறுதிப்படுத்துற விதமா நீங்க இப்ப நடந்துக்கிறது தான் சோசியல் மீடியாவுல எல்லாரோட கேள்விக்கும் இன்னைக்கு வந்து ஆளாகி நிக்கிற மாதிரி இருக்குது. அது நீங்க மட்டும் கிடையாது. உங்களுடைய ஃபேன்ஸும் அதே கஷ்டத்த ஃபேஸ் பண்றாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயமே இதுதான். அவங்க அதில வந்து ஹைலைட்டான நெறைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நோ உங்களுக்கு ரொம்ப முட்டு குடுக்க முடியல. நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா இரு நான் எலக்ஷன் வரைக்கும்." அந்த மாரி நெறைய கமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப காமெடியா வைரலா